தமிழ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டரா இருக்கிற நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இது வரைக்கும் 9 படங்கள் கிட்ட பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒரு மாஸ் மசாலாவா வித்தியாசமான திரைக்கதையில ஆக்ஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவரோட படங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கும் இவரோட படம் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில அவர் எடுத்த எல்லா படங்களுமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரம் worst to பெஸ்ட் லிஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பா பர்சனல் ஃபேவரட்ஸ் இருக்கும். அது என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பேரோட லிஸ்ட்டும் சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பட் டாப் 3 பொசிஷன் மாறாதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்லாம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட். இன்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லிஸ்ட்ல நம்பர் 9ல இருக்கிறது ஜெகமே தந்திரம். இந்த படம் ஆக்சுவலி தியேட்டர்ல வர வேண்டிய படம். பட் கோவிட் பேண்டமிக்னால ஒரு வருஷம் டிலே ஆகி கடைசியில வேற வழியே இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆரம்பத்துல படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்து நிறைய பேர் கொய்யால எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லடா, இந்த படத்தை நாங்க தியேட்டர்லயே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலையே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. மதுரையில ஒரு ரவுடி ஆட்டம் பரோட்டா கடை வச்சு ரவுடிசம் பண்ற நம்ம தனுஷ் கட் பண்ணா லண்டன்ல இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் டானோட சண்டை போடுற மாதிரியான கான்செப்ட். இதை விட ஒரு நல்ல கேங்ஸ்டர் கான்செப்ட சொல்றா பாப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செம தரமான கேங்ஸ்டர் கான்செப்ட எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ அந்த அளவுக்கு சொதப்பி இருப்பாப்ல. படம் வந்து எல்லாரும் கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா வந்த ஒரே வாரத்துல அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த படத்தை பிரசன்ட் பண்ண விதம். அந்த ஸ்கிரீன் பிளே தட்டு தடுமாறத கண்டிப்பா உங்களால நோட் பண்ண முடியும். ஆரம்பத்துல லோக்கல் ரவுடியா இருந்து அப்படியே லண்டனுக்கு போய் ஒரு இன்டர்நேஷனல் தமிழ் ரவுடிங்கிற அளவுக்கு கதையை எங்கெங்கே கொண்டு போயிட்டு கடைசியில ஈழ தமிழர்களை பத்தி பேசுறது, ரகசியமா நாடு விட்டு வெளியேறி தங்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாம வெளிநாட்டுல ஒரு ரெஃப்யூஜஸ் ஒரு அகதியா வாழ்றது, அவங்களோட கஷ்டங்கள் வேதனை வலி அண்ட் அவங்களோட வாழ்வாதாரத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லி சிம்பிளான கான்செப்ட லேயருக்கு மேல லேயரா அடுக்கி இருப்பாங்க. பட் ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ஆக்டரோட படத்துல ஈழ தமிழர்களை பத்தி பேசுறதுங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். பட் அதை ஒரு மாஸ் மசாலா மாதிரியான படத்துல யூஸ் பண்ணது லிட்டரலி இந்த விஷயத்தை சிம்பத்திக்காக யூஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதாவது ஒரு செல்ஃபிஷான கேங்ஸ்டர் மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி போராடுறான். சோ அப்படி இருக்கும்போது அந்த மக்களோட பிரச்சனை என்னங்கிறத இன்னும் ப்ராப்பராவே சொல்லி இருக்கலாம். படத்தோட மெயின் கோரா இருக்கிறது அவ்வளவு டீடைலா இருந்திருக்காது. ஜஸ்ட் மேலோட்டமா உலகத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சா போதுங்கிற அளவுக்கான ரைட்டிங் தான் இருந்திருக்கும். அது போக எந்த கேரக்டர்ஸுக்குமே ஒரு ப்ராப்பர் ரைட்டிங் இருந்திருக்காது. மொத்த ஸ்பாட்லைட்டும் நம்ம தனுஷ் மேல தான் இருந்திருக்கும். பட் அவரோட கேரக்டரையுமே ப்ராப்பரா டெவலப் பண்ணிருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே இந்த சுருளிங்கிறவன் யாரு? ஆரம்பத்துல ஒரு ரவுடியா இருக்கான், அப்புறம் காசை வாங்கிட்டு ஒரு ஹிட்மேனா வேலை செய்யறான். எந்த ஒரு கவலையுமே இல்லாத செல்ஃபிஷா இருக்கிறவன் ஹீரோயின் சொல்ற சின்ன பிளாஷ்பேக்கை கேட்டு டப்புன்னு ஒரு மாரல் ரெவல்யூஷனரியா மாறி இருப்பான். ஒரு ப்ராப்பரான கேரக்டர் ஆர்க் இருந்திருக்காது. நம்ம தனுஷ் என்னதான் பெர்ஃபார்மன்ஸ்ல பட்டிய கலப்பி இருந்தாலும் ஓவராலா படத்துல அவரோட கேரக்டர் வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஈவன் இந்த படத்தோட வில்லன் நம்ம ஜேம்ஸ் காஸ்மோ தலைவன் எப்பேற்பட்ட நடிகன். ஹாலிவுட்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நார்னியான்னு சொல்லி 100-150 படங்களுக்கு மேல பண்ணியிருப்பாப்ல. அந்த மனுஷனை கூப்பிட்டு இங்க விளையாண்டு வச்சிருப்பாங்க. இது ஒரு டம்மி பாபா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் ரோசோ பிரதர்ஸ்லாம் இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லரை பார்த்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் முழு படத்தையும் பார்த்தாங்களான்னு தான் தெரியல. போதாததுக்கு பட்டி தொட்டியெல்லாம் பரவுன புஜ்ஜி சாங்க படத்துல இருந்து தூக்கி இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மைனஸா தான் ஃபீல் ஆச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வைக்கிறேன்னு பேர்ல இவன் அவனை ஏமாத்தினா அவன் இவனை ஏமாத்துறான், முதுகுல குத்துறது, நம்பிக்கை துரோகம்னு சொல்லி என்னென்னத்தையோ காட்டியிருப்பாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாம் வரும்போது படம் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ வரைக்கும் இந்த படத்துல நெகட்டிவ்னு கேட்டா உண்மையிலே சொல்றதுக்கு நிறைய இருக்கு. பட் பாசிட்டிவ்னு வரும்போது அது நம்ம தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். சோ அதனால தான் இந்த படத்தை வந்து நம்பர் 9ல போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து லிஸ்ட்ல நம்பர் 8ல இருக்கிறது மெர்க்யூரி. இப்படி ஒரு படம் இருக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இந்த படத்தை உண்மையிலேயே நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தான் எடுத்தாரா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இன்னும் இருக்கு. இந்த படம் ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. டயலாக்ஸே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் சைலண்ட் த்ரில்லரா கொண்டு போயிருப்பாங்க. தமிழ்ல இந்த மாதிரி டயலாக்ஸே இல்லாம படம் வாரதுங்கிறதுலாம் ரொம்ப கம்மி. அது ஒரு ரேர் ஃபார்மேட். கடைசியா வந்த படம்னா 1987ல வந்த நம்ம கமல்ஹாசனுடைய பேசும் படம். சோ அதுக்கப்புறம் 31 வருஷம் கழிச்சு தான் இந்த மெர்க்யூரி வந்துச்சு. அவர் எடுத்ததுலயே ரொம்ப குறைவான ரன் டைம் உள்ள படம்னா அது இதுதான். ஜஸ்ட் 1.5 மணி நேரம். அண்ட் இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தடுமாறத உங்களால நோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னதான் இந்த படத்தோட மேக்கிங் எல்லா வகையிலுமே பெட்டரா இருந்தாலும் மத்த படங்களோட குவாலிட்டி அளவுக்கு இந்த படத்துல இல்லன்னு சொல்ல வரேன். மத்த படங்கள்ல இருக்கிற அந்த ஸ்டைல் வந்து இந்த படத்துல இருக்காது. கம்ப்ளீட்டா வாஷ்ட் அவுட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்ரூ ஈவென்ட் கொடைக்கானல்ல நடந்த மெர்க்யூரி பாய்சனிங் அதை பேஸ் பண்ணி தான் கதை நகரும். 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா
சேர்ந்து அவங்களுடைய ஸ்கூல் ரீயூனியனுக்கு போறாங்க. அவங்க யாருக்குமே வாய் பேச வராது அண்ட் காது கேட்காது. பிகாஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஊர்ல நடந்த அந்த மெர்க்குரி பாய்சனிங்னால நிறைய பேருக்கு காது கேட்காமையும் வாய் பேச முடியாமையும் பயாலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. சோ அதுல பாதிக்கப்பட்ட அந்த 5 பேர் ரீயூனியன்லாம் முடிச்சு நைட் கார் ஓட்டிட்டு வரும்போது ஆக்சிடென்டலா ஒரு கண்ணு தெரியாத ஒரு மேல கார் ஏத்தி கொள்றாங்க. அதை தடையமே இல்லாம மூடி மறைக்கலாம்னு போக கடைசியில செத்தவங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கான்செப்டா இருந்தாலும் இந்த படத்துல இவங்க ட்ரை பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த கதையெல்லாம் போதுமான அளவு தான். பட் ஒரு படமா பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ப்ராப்பரா ஒர்க் ஆகியிருக்காது. டைலாக்ஸே இல்லாத சைலண்ட் த்ரில்லர் படம்னு சொல்லிட்டு கடைசியில சப்டைட்டில போட்டிருப்பாங்க. லிட்டரலி எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். படம் தொடங்கி ஒரு 30 நிமிஷத்துக்கு இங்க என்ன நடக்குது, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருந்தாலும் போக போக ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான கேரக்டர்ஸ் மெர்க்யூரியால பாதிக்கப்பட்ட கேரக்டர்ஸ் மட்டும்தான் பேச முடியாம போகும். பட் இங்க படத்துல காட்டுற எல்லா கேரக்டர்ஸுமே சைலண்டா தான் பேசுவாங்க. which mean சைன் லாங்குவேஜஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குன்னா இந்த சைலன்ஸ்ங்கறத இவங்க லைட்டா ஃபோர்ஸ்ஃபுல்லி திணிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஈவன் நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கும். நிறைய சீன்ஸை டாமினேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மெஸ்டப் ஆன ஃபீல் தான். ஓவராலா படத்துல இருக்கிற அந்த சைலன்ஸை ப்ராப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த படங்கள்லயே ஒரு தடவை பார்த்தா போதுண்டா அப்படின்னு நான் ஃபீல் பண்ண படம்னா அது இதுதான். பட் அந்த ஃபீல் வந்திருக்க கூடாது. பிகாஸ் படத்துல பேயா வந்தது நம்ம பிரபுதேவா. இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாப்ல. ஆக்டிங்ல எந்த ஒரு குறையும் சொல்லிட முடியாது. பிரிச்சு மெஞ்சிருப்பாரு. சில இடங்கள்ல இவர் உண்மையிலேயே பேய் தானா இல்ல இன்னும் சாகலையா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஈவன் செத்ததுக்கு அப்புறம் கூடவா கண்ணு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸும் கண்டிப்பா வரும். ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் அந்த ட்ரூ ஈவெண்ட் அந்த மெர்க்குரியை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க. 1.5 மணி நேரத்துக்கு படத்துல எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாம மொத்தமா சைலன்ஸ் மேல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. டைலாக்ஸே இல்லாத ஒரு சைலண்ட் மூவி டைப்ல இதை ட்ரை பண்ணி இருந்தாலும் டிபிக்கலான ஒரு நார்மல் பேய் படம் மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த சைலன்ஸ்ங்கிறத ப்ராப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ட்ரை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த படத்தை நம்பர் 8ல போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து லிஸ்ட்ல நம்பர் 7ல இருக்கிறது ரெட்ரோ. ஸோ இந்த படத்தை நான் ஆக்சுவலா 7ல போட்டதுக்கான காரணம் என்னதான் இந்த படம் நம்ம சூர்யாக்கு ஒரு கம்பேக்கா இருந்தாலும் சரி, இந்த படத்தோட மேக்கிங், சூர்யா அண்ட் பூஜா ஹெக்டேயோட ஆக்டிங், எடிட்டிங், ஸ்டண்ட், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், கனிமா சாங்ல வர அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்னு சொல்லி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வைஸ் எங்கேயுமே உங்களால குறை சொல்லிடவே முடியாது. பட் இதை தாண்டி என்ன பிரச்சனைனா இந்த படத்தோட ஸ்டோரி, அந்த ரைட்டிங். லிட்டரலி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இது வரைக்கும் எடுத்த படங்களை அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் ஸ்கிரீன் பிளே கூட கொஞ்சம் கூட ஸ்டேபிளா இருக்காது. ஓவரா காம்ப்ளிகேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். நார்மலா கெட்டவனா இருக்கிறவன் அவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தங்களுக்காக நல்லவனா மாறலாம்னு பார்த்தா பட் சந்தர்ப்ப சூழ்நிலை அண்ட் அவனை சுத்தி இருக்கிறவங்க அவனை நல்லவனா மாற விட மாட்டாங்க. இது ஒரு அவுடேட்டடான கான்செப்டா இருந்தாலும் இது ஒன்னே போதும். இதை வச்சே இவங்க ஸ்கிரீன் பிளேவை சூப்பரா கொண்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு லேயருக்கு மேல லேயரா ஆட் பண்றன்னு பேர்ல ஜெகமே தந்திரம் மாதிரியான கேங்ஸ்டர், மகான்ல இருந்து அப்பா பையன் சண்டை, செகண்ட் ஆஃப் டபுள் எக்ஸோட செகண்ட் ஆஃப் அண்ட் கிளைமேக்ஸ் பேட்ட மாதிரியான கிளைமேக்ஸ்னு சொல்லி மத்த படங்களோட மெயின் கான்செப்டை எடுத்து அதை மிக்சியில போட்டு அரைச்சு கொட்டின மாதிரி தான் இருக்கும். பொதுவா இவர் படங்கள்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகும். எந்த டைரக்டரா இருந்தாலும் அவங்க படங்கள்ல ஏதாச்சும் ஒன்று ரிப்பீட் ஆகுறதுங்கிறது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம் தான். அந்த வகையில ஏதாச்சும் 1-2 விஷயம் ரிப்பீட் ஆச்சுன்னா அதை ட்ரேட்மார்க்னு சொல்லலாம். பட் இருக்கிற எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா தூக்கிட்டு வந்து வச்சதுங்கிறது அந்த அளவுக்கு சரியா படல. அதனாலதான் சொல்றேன் ஸ்கிரீன் பிளேவை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. படத்தோட மெயின் கான்செப்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சிருக்கும். அதை கண்டினியூ பண்ணி செகண்ட் ஹாஃபை எங்கெங்கயோ கொண்டு போயிருப்பாங்க. போதாததுக்கு கல்ட்டுன்னு ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஆணியா தான் இருக்கும். அந்த போர்ஷன்லாம் இல்லைனாலுமே கதையில எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஈவன் கேரக்டர்ஸுமே எந்த ஒரு ரைட்டிங்கோ அல்ல இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. மொத்த ஸ்பாட்லைட்டுமே நம்ம சூர்யா மேலதான் இருந்திருக்கும். அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவரை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கதையே நகரும். அண்ட் சூர்யா அளவுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்ட இன்னொரு கேரக்டர்னா அது பூஜா ஹெக்டே. இவங்க கேரக்டருக்கான ரைட்டிங் நல்லா இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். இன்னும் பெட்டராவே அவங்கள பிரசன்ட் பண்ணிருக்கலாம். பயங்கரமான காஸ்டிங்கை வச்சுக்கிட்டு அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. டேலண்டடான ஆர்டிஸ்ட் லைக் ஜோஜு ஜார்ஜ் அண்ட் ஜெயராம்லாம் இருக்கிற பட்சத்துல அவங்களோட கேரக்டருக்கான ரைட்டிங்கை இன்னும் நல்லாவே டெவலப் பண்ணிருக்கலாம். ஈவன் ஒரு நிலையான வில்லனுங்கிறதும் இருந்திருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம சூர்யாவை செதுக்கிறதுலயே மொத்த படமா போச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான், டெக்னிக்கல் வைஸ் இந்த சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருந்தாலும் படத்தோட மெயினான விஷயம் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ஒழுங்கா இல்லங்கிறது தான் மேட்ரே. அந்த ஃபேஸிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அமைச்சிருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா அந்த அளவுக்கு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சூர்யாக்காக எத்தனை முறை வேணும்னாலும் பார்க்கலாம். பட் படமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் டைம் தான். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த படத்தை வந்து நம்பர் 7ல போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து லிஸ்ட்ல நம்பர் 6ல இருக்கிறது மகான். ஜெகமே தந்திரம் மாதிரி இந்த படமும் கொரோனாவால OTTல தான் ரிலீஸ் ஆச்சு. டெக்னிக்கலா இந்த படம் வந்து சில பேருக்கு ஒர்க் ஆகியிருக்கும், சில பேருக்கு பிடிக்காமலையும் போயிருக்கும்.
இருக்கும். பட் என்ன கேட்டீங்கன்னா ஜஸ்ட் 50-50 தான். ஒரு தடவை பார்த்தா போதும்பாங்கிற அளவுக்கு தான் இருக்கும். பட் அப்படி சொல்லக்கூடாது. பிகாஸ் ரைட்டிங் வந்து தரமா இருந்திருக்கும். 40 வருஷமா தனக்காக எதுவும் பண்ணிக்காம ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி குடிச்சிட்டு வந்தா குடும்பமே அவனை வெறுக்க, காந்தியோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ற ஒரு ஆளா மதுவை எதிர்த்து போராடுற ஒருத்தன் கடைசியா நண்பன் கூட சேர்ந்து சொந்தமா ஒரு சாராய கம்பெனியை திறந்து ஒரு மோனோபாலியா இருக்கிற மாதிரியான கதையா இருக்கும். பட் அதை கொண்டு போன விதம், அந்த ஸ்கிரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு ஓகேவா சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்காது. டிஃப்ரெண்டான அட்டம்ப்டா இருந்தாலும் ஒரு நார்மல் கிளீன் ஷேவ்டான படமா தான் இருந்துச்சு. ஈவன் கிளைமேக்ஸுமே சூப்பரான கிளைமேக்ஸா இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸுக்கு அவங்க நெருங்கின விதம் வந்து அந்த அளவுக்கு சரியா அமைஞ்சிருக்காது. நல்ல கதையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தட்டு தடுமாறி கொண்டு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஃபேசிங் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபே பரவாயில்லடா அப்படின்னு சொல்ல தோணும். ஈவன் ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்குறேன்னு பேர்ல சில விஷயத்த குழப்பி இருப்பாங்க. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் மற்ற படங்கள்ல பேசுற 1-2 ஐடியாலஜியை மொத்தமா இதுல இறக்குன மாதிரி தான் இருக்கு. சில இடங்கள்ல அது டைலாக்ஸா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஓவராலா அந்த ஐடியாலஜிகள் வந்து கதையோட ப்ராப்பரா ஜெல்லா இருக்காது. ஏதோ அளவுக்கு அதிகமா திணிச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல குறைகளுங்கிறது நிறைய இருந்தாலும் அதே அளவுக்கான பாசிட்டிவ்ஸுமே இருக்கும். அதுல முக்கியமான ஒண்ணு ரைட்டிங். அதை தாண்டி நம்ம சியான் விக்ரம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சியான் விக்ரமை இந்த படத்துல பார்க்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல பிச்சி உதறி இருப்பாப்ல. நம்ம விக்ரம் மட்டும் இல்ல, படம் தொடங்கி எண்டு வரைக்கும் வர முக்கியமான கேரக்டர்ஸ்க்குலாம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லாவே கொடுத்திருப்பாங்க. பட் அதுலயும் நம்ம த்ருவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவரா போறாரோங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேக்கிங் நல்லா இருந்தாலும் 2.25 மணி நேரம்ங்கிறது டூ மச் தான். அதுல சொன்ன விஷயத்தையே பல தடவைலாம் சொல்ற மாதிரி இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்களை குறைச்சு 15 to 20 மினிட்ஸ் ஸ்கிரீன் பிளே டைப் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா வர வேண்டியது. நல்ல ஸ்டோரி, ஒரு வெப் சீரிஸா கொண்டு போற அளவுக்கான ரைட்டிங் இருக்கு. பட் ஸ்கிரீன் பிளே தான் அடி வாங்கி இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டில் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கலாம். சில பேருக்கு மகான் நம்பர் 1ல கூட இருக்கலாம். பட் எனக்கு ஏதோ லைட்டா மிஸ் ஆன காரணத்தினால இந்த படத்தை நம்பர் 6ல போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி டாப் 5க்குள்ள போகும்போது லிஸ்ட்ல நம்பர் 5ல இருக்கிறது பேட்டை. ஒரு வெறித்தனமான தலைவர் ரசிகனா அவரை பார்த்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு மற்ற படங்கள்ல ரெஃபரன்ஸா வைக்கிறத தாண்டி இந்த முறை அவரை வச்சே ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு கான்செப்டே போதும் இந்த படத்தோட ஹைப்பை எகிர வைக்கிறதுக்கு. ஒரு ஃபேன் பாயா ரெஃபரன்ஸ்குள்ள படத்தை வைக்காம படத்துல தலைவரே இருக்காரு, இதுக்கு மேல என்னடா ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி மற்ற படங்கள்ல இருந்த அளவுக்கான ரஜினி ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருந்திருக்காது. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அந்த வகையில ஒரு ஃபேன் பை படமா இது சூப்பராகவே ஒர்க் ஆகியிருக்கும். அண்ட் நம்ம ரஜினிகாந்த் பெர்ஃபார்மன்ஸ்ல பட்டே கிளப்பி இருப்பாரு மனுஷன். அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை பக்காவா யூஸ் பண்ணியிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ். எங்கேயுமே இப்ப ஏற்பட்ட மனுஷனை வேஸ்ட் பண்ணிட்டீங்களடா அப்படின்லாம் யோசிக்க தோணாது. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா பாஷா, தளபதி, அந்த ஓஜி ரஜினி 90sல இருந்த ரஜினிகாந்த் ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு பக்கம் ஏஸ்தெட்டிக்கான சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் மற்ற விஷயங்கள்னு சொல்லி டெக்னிக்கலா மேக்கிங் அட்டகாசமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த காஸ்டிங்குமே பயங்கரமா இருக்கும். விக்ரம் வேதாக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஒரு நெகட்டிவ் ரோலும் பிளே பண்ணக்கூடிய நம்ம விஜய் சேதுபதி இந்த படத்துல வில்லனா பண்ணியிருப்பாரு. பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்திருக்கும். இவருன்னு மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே ஆக்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. பட் அதே நேரம் எந்த ஒரு கேரக்டருக்குமே ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்திருக்காது. இதுவே ஒரு சின்ன மைனஸ் தான். நிறைய பேர் இருந்தனாலேயே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. டேலண்டடான ஆர்டிஸ்ட் லைக் சிம்ரன், சசிகுமார், த்ரிஷா, மகேந்திரன், நவாசுதீன் சித்திக் இவங்களெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் வில்லனா காட்டின நம்ம விஜய் சேதுபதியுமே இது ஒரு டம்மி பாபாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். படத்துல மெயின் வில்லனா இருக்கிறது என்னவோ சிங்காரம் நம்ம நவாசுதீன் சித்திக் தான். விஜய் சேதுபதி ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் வில்லனா தான் வந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிங்காரம் அண்ட் ஜித்து இந்த 2 கேரக்டருமே ஈக்குவலி பேலன்ஸா காட்டணும்னு நினைச்சது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. பட் இதெல்லாம் தாண்டி ஸ்டோரி டெல்லிங்னு வரும்போது கேங்ஸ்டரா இருந்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப அமைதியா வாழ்றான். லைக் பாஷா மாதிரியான கான்செப்டை எடுத்து அதை மாடர்னா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. படம் தொடங்கி கதை இப்படிதான் முடிய போகுதுங்கிறத ப்ராப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாகவே கனெக்ட் ஆகும். ஈவன் ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்திருக்கும். நிறைய என்கேஜிங்கான ஃபேக்டர்லாம் வச்சு அந்த பேசிங்கை ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. பட் அதெல்லாம் பேட்ட பராக்குங்கிற அந்த பாட்டு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு கொண்டு போன விதம்லாம் வந்து கொஞ்சம் இழுத்தடிச்ச மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அந்த லேகை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். பட் ஒரு ஃபேன் பாயா தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் விரும்பி பார்க்குற ஒரு படமா இல்லாம ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே ப்ராப்பராக ஒர்க் ஆகியிருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிருந்தாலும் ஓவராலா மேக்கிங் அண்ட் கதை அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த படத்தை நம்பர் 5ல போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து லிஸ்ட்ல நம்பர் 4ல இருக்கிறது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். தமிழ்ல இந்த பார்ட் 2 படங்களுக்கு ஒரு கர்ஸ் சாபக்கேடுங்கிறது இருந்துச்சு. தலைவன் அதெல்லாம் அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணியிருப்பாப்புல. படத்துல அவ்வளோ ஈஸியா குறையெல்லாம் சொல்லிட முடியாத அளவுக்கு அட்டகாசமான ரைட்டிங் அண்ட் பயங்கரமான கேரக்டர் ஸ்டடி இருந்திருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு லாரன்ஸை காட்டியிருப்பாங்க. ஈவன் நடிப்பின் அரக்கன் நம்ம எஸ்.ஜே. சூர்யா. ஆரம்பத்துல எல்லாரும் இவர் எப்பவும் போல வில்லனா தான் வரப்போறாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா, ஓ நீங்க அப்படி நினைச்சீங்களா, இப்ப பாருங்கடா ட்விஸ்ட்ங்கிற விதமா இவரை ஹீரோவா கட்டி இருப்பாங்க. எந்த ஒரு குறையுமே
இல்லாத அளவுக்கு ரெண்டு பேரும் ஆக்டிங்ல அசத்தி இருப்பாங்க. ஈவன் அந்த கேரக்டர் ஆர்க்குமே பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். கேங்ஸ்டரா இருக்கிற நம்ம லாரன்ஸ் கடைசில மக்களுக்கு குரல் கொடுக்கிறது, அந்த கேங்ஸ்டரை கொல்ல வந்த நம்ம எஸ்ஜே சூர்யா கடைசில அந்த கேங்ஸ்டருக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் கேமரா, ஐ மீன் சினிமாங்கிறத சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த மேக்கிங்கிறது டாப் நாச்சா இருக்கும். ரெட்ரோ படத்துல கூட அந்த அளவுக்கு ஒரு ரெட்ரோ ஸ்டைல் இருந்திருக்காது. பட் இங்க செம கான்ட்ராஸ்டா குவாலிட்டியா இருந்திருக்கும். அது போக சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், இன்ட்ரோ, இன்டர்வல், கிளைமேக்ஸ், டைலாக்ஸ், எமோஷனல் கனெக்ட்லாம் கூட எந்த ஒரு குறையுமே சொல்லிட முடியாது. சிங்கிள் ஹேண்டடா ஒன் மேன் ஷோங்கிற மாதிரிலாம் இருக்காது. எல்லாரோட ஒர்க்கிங்குமே தனித்துவமா இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரைட்டிங்கா இருந்தாலும் அதை பிரசன்ட் பண்ண விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எப்பவும் போல செகண்ட் ஆஃப் லைட்டா தடுமாறும், பட் கிளைமேக்ஸுக்கு கொண்டு போன விதம்லாம் நல்லா இருக்கும். அது போக காட்டு அழிக்கிறதுங்கிற மாதிரியான மெசேஜ் அண்ட் பாலிடிக்ஸை பத்தி பேசுறேன்னு கொஞ்சம் ஓவரா மல்டிபிள் ஆங்கிள் போன மாதிரி இருக்கும். அது ஒண்ணுதான் எனக்கு மைனஸா ஃபீல் ஆகுது. மற்றபடி வேற லெவலான ஒரு படம். படம் எடுக்கிறத பத்தி ஒரு படமா எடுத்தா அந்த படம் தமிழ் சினிமால ஓடாதுங்கிற அந்த கர்சியுமே எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் பிரேக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஈவன் போஸ்ட் கிரெடிட்ல அலியஸ் சீசரோட மகன் சேதுன்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டை வச்சு மொத்த படத்தையுமே ப்ரீக்வலா ஆக்குனது மட்டும் இல்லாம ஜிகர்தண்டாங்கிற அந்த பிரான்ச்சைஸியுமே கிக் ஆஃப் பண்ணிருப்பாங்க. லிட்டரலி ஜிகர்தண்டா இட்ஸ் நாட் அ மூவி, இட்ஸ் a ட்ரேட்மார்க் ஃபார் கார்த்திக் சுப்ராஜ். இது வரைக்கும் கத்துக்கிட்ட மொத்த வித்தையுமே மொத்தமா இறக்கின படமா தான் இது இருக்கும். சிம்பிளா யூ டோன்ட் சூஸ் ஆர்ட், ஆர்ட் சூஸ் யூ அப்படிங்கறத சூப்பராவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் மூலஸ்தானமா இருக்கிற ஒரு படம்னா அது நம்பர் 3ல இருக்கிற ஜிகர்தண்டா 1. ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கிறேன்னு பேர்ல ஒரு கேங்ஸ்டரை வச்சே படம் எடுக்கிறது. தமிழ்ல வந்த ஒரு புது கான்செப்ட்னே சொல்லலாம். நம்ம கார்த்திக் சுப்ராஜோட வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கதையே இருக்கும். ஒரு ரியல் கேங்ஸ்டரை வச்சு படம் எடுக்கிறேன்னு போய் அவன் கிட்ட மாட்டினது மட்டும் இல்லாம அவனுக்கே சம்பவம் பண்ணி விட்டுருப்பாப்புல நம்ம சித்தார்த். மேக்கிங் சூப்பரா இருக்கும். நம்ம சித்தார்த் கார்த்திக் சுப்ராஜாவே வந்திருப்பாரு. ஈவன் நம்ம பாபி சிம்மா அசால்ட் சேதுவா மக்களை பயம் காட்டுறது மட்டும் இல்லாம வராத நடிப்பை வாவானா எப்படி வரும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நடிச்சு ஆ குமாருங்கிற படத்தை ஆஃபர் அழுகுனி குமார்னு சொல்லி செம ஃபன்னா ஸ்கிரீன் பிளேவை கிரிப்பா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே அந்த லேகுங்கிறது இருந்திருக்காது. செம ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போன மாதிரி தான் இருக்கும். அண்ட் எந்த ஒரு கேரக்டரையுமே வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அடியால் கேரக்டர் முத கொண்டு அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஈவன் நம்ம விஜய் சேதுபதியுமே இந்த படத்துல இருந்திருப்பாரு. அசால்ட் சேதுவோட பிளாஷ்பேக்ல அசால்ட் சேதுவா வரது மட்டும் இல்லாம அண்ட் ஒரு ஆக்டராகவும் வந்திருப்பாரு. அதெல்லாம் எப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபன்னா பிரசன்ட் பண்ண பார்த்திருப்பாங்க. இந்த படத்துல குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இருந்திருக்காது. பிலிம் மேக்கிங் கத்துக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்ல டெஃபினட்டா ஜிகர்தண்டா 1 அண்ட் XX இருக்கும். 1 வந்து சினிமா ஆக்ஷன் காமெடினா, XX வந்து சினிமா ஆக்ஷன் எமோஷன். செம்ம ட்ரேட்மார்க்கான ஒரு படம். ஆர்ட் ஒர்க் பிளஸ் கமர்ஷியலை பக்காவா பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு படத்துலயுமே. ஃபைனலா நம்பர் 2ல இருக்கிறது இறைவி. இந்த படம் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மூவி. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் ரீசெண்ட் இயர்ஸா படத்தோட பார்ட் 1 ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா அப்பயுமே படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ரீச் இல்ல. ரொம்ப மெச்சூர்டான ஒரு படம். ஸ்ட்ராங்கான ஃபெமினிசம் பத்தி பேசியிருப்பாங்க. கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை அண்ட் அதை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைட்டா மிஸ்லீட் ஆனாலோ இல்ல பிசிறு தட்டினாலோ அவ்வளவுதான் பின்விளைவுகள் பெருசா இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்குள்ள ஒரு படம் இருக்கும். ஸ்ரீலங்கால நடந்த சிவில் வார், அந்த உள்நாட்டு யுத்தம் 1983ல இருந்து 2009 வரைக்கும் நடந்திருக்கும். கடைசி நாளான மே 17 1,00,000க்கு மேற்பட்ட ஈழ தமிழர்களை இனப்படுகொலை பண்ணியிருப்பாங்க. சோ அதை பத்தி நம்ம எஸ்ஜே சூர்யா படமா எடுக்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அதுக்காக போராடுற எஸ்ஜே சூர்யா அதுக்கு துணையா இருக்கிற அவருடைய தம்பி பாபி சிம்மா அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் விஜய் சேதுபதி. சோ இதுதான் கான்செப்டே. இதுக்கு இடையில இருக்கிற பெண்கள், அதாவது இந்த 3 கேரக்டரை சுத்தி இருக்கிற பெண்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத சூப்பராகவே சொல்லியிருப்பாரு. ஒரு பக்கம் ஈழத்துல நடந்த சம்பவம், இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்கான ஃபெமினிசம்னு சொல்லி ரெண்டையுமே நாசூக்கா சொல்றது மட்டும் இல்லாம ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்திருப்பாங்க. சில இடங்கள்ல ரொம்ப டீடைலா சொல்லாம அது சிம்பாலிக்கா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. ரியாலிட்டியில இப்ப வரைக்கும் பேசப்படுற ஒரு விஷயத்தை தான் படமா காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் புரியணும்னா டெஃபினட்டா மெச்சூரிட்டி வேணும். எந்த ஒரு புரிதல் தன்மையும் இல்லாம இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் புரியாது. ஆம்பளை திமிரு சரியில்லைங்கிறது, பெண்கள் மேல இருக்கிற ஒரு தவறான ஒப்பீனியன் சொல்லி எல்லாத்தையுமே போல்டா கிளியர் அண்ட் கரெக்டா பேசியிருப்பாங்க. எமோஷனலி செம இம்பாக்டான ஒரு படம். ஒரு பெரிய மெசேஜை சொல்றது மட்டும் இல்லாம அதை பிரசன்ட் பண்ண விதமும் உண்மையிலே நல்லா இருக்கும். 2-3 இடங்கள்ல கொஞ்சம் லாங்கா கொஞ்சம் டீப்பா போயிருப்பாங்க. அது சொன்னதே ரெபிட்டேட்டிவா சொல்ற மாதிரி இருக்கும். அது ஒண்ணுதான் இந்த படத்துல எனக்கு மைனஸா ஃபீல் ஆச்சு. மத்தபடி மேக்கிங்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஈவன் பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாங்க. படம் ஃபுல்லாவே ரொம்ப ரியலா யதார்த்தமா இருக்கும். நீங்க கார்த்திக் சுப்ராஜோட மத்த படங்களை மிஸ் பண்ணி இருந்தாலும் இந்த படத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு தரமான படம். அந்த ஒரு காரணத்தினால தான் டாப் 2ல
வச்சிருக்கேன். பட் இந்த படங்கள் எல்லாத்தையுமே தாண்டி நம்பர் 1 பொசிஷன்ல என்ன இருக்கும்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பீட்சா. கார்த்திக் சுப்ராஜோட ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் டெபியூ. அதனாலேயே இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு யாருக்குமே சுத்தமா இருந்திருக்காது. பட் படம் பார்த்த அப்புறம் இங்க என்ன நடந்துச்சு, என்னடா மிரட்டி விட்டுருக்கீங்க அப்படிதான் யோசிச்சிருப்பீங்க. நார்மலா ஒரு பீட்சா டெலிவரி பாயா இருக்கிறவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றான். எப்பயும் போல பீட்சா டெலிவரி பண்ண போன வீட்டுல பேய்கிட்ட மாட்டிக்கிறான். அங்க சிக்கி சின்ன பின்னமாகி அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வந்து நடந்ததெல்லாம் அப்படியே ஓனர் கிட்ட சொல்ல எல்லாருமே ஒரு கட்டத்துல அதை நம்புறாங்க. பட் ட்விஸ்ட் என்னன்னா, ஓனர் கிட்ட இருந்து ஒரு பெரிய பொருளை அடிச்சிட்டு அதை சமாளிஃபிகேஷன் பண்றதுக்காக விட்ட உடான்ஸ் தான் அந்த பேய் கதை. சோ நடக்காத ஒரு விஷயத்தை எப்படிடா இவ்வளவு ப்ரொஃபஷனலா சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும். அண்ட் அதுதான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய பிளஸுமே கூட. இவ்வளவு நேரம் நாங்க பயந்தது, நீங்க பயம் காட்டினது அத்தனையும் பொய்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ரொம்ப புதுசா அந்த சமயத்துல வர நிறைய கமர்ஷியல் படங்களுக்கு நடுவுல எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரைட்டிங் வைஸா செம வித்தியாசமா இருந்துச்சு. செம அமேசிங்கான ஒரு ஒன்லைன், சிம்பிளான ஸ்டோரிய ஷார்ப்பா 2 மணி நேரத்துக்கு எங்கேயுமே லேக் அண்ட் போர் அடிக்காம கிரிப்டா செம இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இதை ஒரு பேய் படம்னு நம்ப வைக்க ஆரம்பத்துல இவங்க காட்டின விஷயங்கள், ஓனரோட பொண்ணுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி அதெல்லாம் சூப்பராகவே ஒர்க் ஆகியிருக்கும். சைக்காலஜிக்கலா அந்த மேனிபுலேஷனை வந்து இவங்க ப்ராப்பரா பண்ணியிருப்பாங்க. அண்ட் காஸ்டிங்குமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. விஜய் சேதுபதி, பாபி சிம்மா, கருணாகரன், சந்தோஷ் நாராயணன் சிம்பிளான கேஸ்டிங்கை வச்சு மொத்த படத்தையுமே பயங்கரம் இல்லைங்க பயங்கரமா மாத்திருப்பாங்க. இதுல ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு, முக்கியமா விஜய் சேதுபதி அண்ட் சந்தோஷ் நாராயணனுக்கு இந்த படம் ஒரு கிக் ஸ்டார்டடா இருக்கும். அதுலயும் முக்கியமா நம்ம மக்கள் செல்வன் இதுக்கு முன்னாடி சைடு ஆர்டிஸ்டா நிறைய படங்கள் பண்ணாலும் ஒரு ஹீரோவா இதுதான் அவருக்கு முதல் படம். பட் பார்த்தா அப்படி தெரியாது. படத்தோட மிகப்பெரிய ஷோ ஸ்டீலர்னே சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமான நடிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் படங்கிற அளவுக்குலாம் ஃபீல் ஆகாது. தலைவன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்கிற அளவுக்கு ஃபீல் ஆகும். ஈவன் கார்த்திக் சுப்ராஜுமே ஒரு டெபியூ டைரக்டரோட முதல் படம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கிராஃப்டை சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எந்த ஒரு மிஸ்டேக்குமே அந்த அளவுக்கு கண்ணில் படாது. மேக்கிங் அட்டகாசமா இருக்கும். மை ஆல் டைம் ஃபேவரட் ஆஃப் கார்த்திக் சுப்ராஜ். ஸோ இந்த படங்கள் எல்லாமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும். அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. அடுத்து உங்களை ஒரு பிராண்ட் நியூ டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பாய். See you.